திமுக காரன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தானா அவன் தலையில அவனே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம். காரணம், தேர்தல் சமயத்துல அவங்களுக்கான ஒரு வரவேற்பை பெறுவதற்காக செய்த சதிதான் இது. விஜய் அவர்கள் செய்யக்கூடிய இந்த அரசியல் உண்மையிலுமே திமுக ஆடி போய் தான் இருக்கு. நம்ம குறைகளை நாமளே மக்கள்கிட்ட கொண்டு போனா நம்ம தோத்துருவோம். திமுக காரன் இதுல கையை வச்சிருக்கவே மாட்டான். இந்த திமுக காரன் இந்த நேரத்தை பார்த்து படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டானா அவருக்கு நஷ்டமாயிடும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் குழுவினர்களிடமிருந்து தான் படம் லீக் ஆகியிருக்கணும். இந்த வீடியோவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அந்த உறவுகளுக்கு வணக்கம், அன்பு காட்டு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விடயம் தமிழ்நாடு முழுக்கவே பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக படம் லீக் ஆனது எப்படி, இது யார் காரணமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பிரபலங்கள், தமிழ் படங்களுடைய பிரபலங்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதற்கொண்டு, கமல்ஹாசன் முதற்கொண்டு, லாரன்ஸ் முதற்கொண்டு சினிமா பிரபலங்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு குழந்தையை சுமந்து ஒரு பிரசவ வலிக்கு சமமானது. ஒரு படம் இல்ல, ஒரு படத்தில் வரக்கூடிய ஒரு ஷாட் எடுக்கிறது ஒரு பிரசவ வலிக்கு சமம். அப்படிங்கும்பொழுது ஒவ்வொரு ஷாட்டை ஆயிரக்கணக்கான ஷாட் எடுத்து அது ஒரு படமாக கோர்வையாக்கி அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்காக ஒவ்வொரு சினிமா கிரியேட்டர்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ப்ரொடியூசர்கள் வந்து பணத்தை போட்டு ஏமாந்து போகிறாங்க, எவ்வளோ டைரக்டர்கள் கனவுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது ஜனநாயகன் படத்தை லீக் செய்தது சட்டப்படி குற்றம், லீக் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கத்தில இருந்து நடிகர்கள் முதற்கொண்டு எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் தாவேக தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பரிதாப அலை வீசிக்கிட்டு இருக்கு. அவருக்கு இது மூலியமா தேர்தல் ஓட்டு விடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியில் எழுந்துகிட்டு இருக்கு. சரி, இது எந்த அளவுக்கு உண்மை, யார் லீக் பண்ணியிருப்பா அப்படிங்கிற கருத்தை நம்ம தெளிவாக சொல்லலாம். ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில நேரங்களில் அந்த நடிகருக்கே கூட முழு கதையும் இப்படித்தான் படமாக வந்திருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. டைரக்டர், தயாரிப்பாளர் இவங்க தான் முழுக்க பொறுப்பெடுக்கணும். இப்போ ஒரு படத்தை தயாரித்து ஒரு படத்தை வந்து ஃபுல்லாக ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க, தயாரிப்பு கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கு அடுத்ததான் வந்து டைரக்டர் கண்ட்ரோலில் இருக்கும். அதற்கு பிறகு ஒளிப்பதிவாளர், கேமராமேன் இவங்களுக்கு தெரியும், எடிட்டிங் இவங்களுக்கு தெரியும். அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து பேக்ரவுண்டு மியூசிக்கு, விஎஃப்எக்ஸு, இன்னும் கலரிங் இதெல்லாம் வந்து சேர்க்கணும்னா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போது இந்த ஜனநாயக படம் 4 பேர் தான் பொறுப்பேற்றுக்கணும். சென்சார் போர்டுக்கு போணுச்சு, அந்த சென்சார் போர்டில் இருக்கிறவங்க தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் கூட படம் பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்துக்கு நடுவில் சென்சார் போர்ட் ஃபில்ம் சர்டிஃபிகேட் CBFC அப்படிங்கிற அந்த குறியீடு நடுவில் வருது. அப்போ இது எங்கன்னா எடிட்டிங் செய்யற இடத்துல இருந்தாதான் இந்த படங்களுக்கு இப்படி இருக்கும். சென்சார் போர்டில் போயிட்டு பார்க்க போயிட்டாலே அந்த நடுவில் வரதெல்லாம் இருக்காது. முழு படமாக தான் சென்சார் போர்டு பார்த்துட்டு அதுல இருந்து சரியில்லைன்னா எடுக்க சொல்லுவாங்க. அப்படிங்கும் பொழுது இங்கே தளபதி ரசிகர்கள் சில பேர் வந்து சென்சார் போர்டு மேல குறை சொல்றாங்க, மத்திய கவர்மெண்ட் மேல குறை சொல்றாங்க. சத்தியமா சொல்றோம், அடிச்சு சொல்றோம், அதுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஏன்னா சென்சார் போர்டு போவதனாலே இந்த குறியீடுகளோட படம் போகாது. ஆனா ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய சின்ன 5 நிமிடம் 30 வினாடிகள் சொல்லக்கூடிய இந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த குறியீடுகளோட இருந்திருக்கு. அப்ப குறியீடுகளோட இருந்திருக்குன்னா படத்தை தயாரித்த குழுவினர்களிடமிருந்து தான் படம் லீக் ஆகியிருக்கணும். அப்படி இல்லையா, தேர்தல் சமயத்தை பார்த்து படத்தை ரிலீஸ் பண்ணி மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய வரவேற்பை சந்திக்கலாம்னு எதிர்பார்த்த விஜய் அவர்களுக்கு படத்தை தடை செய்து வைத்திருந்த உடனேயே அவர்களாகவே அரசியலுக்காக லீக் பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறாங்க. அப்படிங்கிறதா 100க்கு 100 உண்மை. ஏன் சொல்றேன்னா, ஜனநாயக படத்தினுடைய கதைகள் முழுக்க மக்களுக்கான கதை. இன்னும் சொல்ல போனால் 40-50 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டு வரக்கூடியவர்களுடைய ஊழல், லஞ்சம், மக்களை ஏமாற்றுறது, பொய் சொல்றாங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே இந்த படத்துல வச்சு நாம ஒரு அரசியலுக்கு வந்தா இந்த மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சமூக சிந்தனையும் ஒரு தேசிய சிந்தனையும் கொண்ட ஒரு படமாகத்தான் ஜனநாயகன் இருக்கும் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல அப்போவே பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. சரிங்களா? அப்போ இந்த படத்தை இந்த சமயத்துல திமுக காரன் லீக் பண்ணானா அது யாருக்கு அடி? கண்டிப்பா திமுக காரனுக்கு தான் அடி. ஏன்னா படத்துல வரக்கூடிய கருத்துக்கள் முழுக்க திமுகவுடைய சதி லீலைகளை சொல்லக்கூடிய கதைகளா தான் இருக்கும். அப்படிங்கும்பொழுது திமுக காரன் சத்தியமா சொல்ற, திமுக காரன் இந்த படத்தை லீக் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா அந்த படத்தை அவன் லீக் பண்ணியிருந்தானா அவன் தலையிலே அவன் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி ஒரு கதை. இப்ப விஜய் அவர்களுக்கு பணம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா அவர் எவ்வளவு கோடிக்கணக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வச்சிருக்கிறாரு. இந்த திமுக காரன் நேரத்தை பார்த்து படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டானா அவருக்கு நஷ்டமாயிடும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தவறான எண்ணங்கள். இப்படிதான் சில
தாவேக்க தொண்டர்களே வந்து கதறிக்கிட்டு ஃபேஸ்புக் யூடியூப்ல வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு திமுக காரன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தானா அவன் தலையில அவனே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம். காரணம், முழுக்க முழுக்க மக்களுக்கான படம். இங்க இத்தனை ஆண்டு காலமா நடந்துகிட்டு இருக்க ஆட்சியை குறை சொல்லக்கூடிய ஒரு படங்கும் போது நம்ம குறைகளை நாமளே மக்கள்கிட்ட கொண்டு போனா நம்ம தோத்துருவோம். திமுக காரன் இதுல கையை வச்சிருக்கவே மாட்டான். சரி, பிஜேபி காரன் கையை வச்சிருப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிஜேபி காரனும் கையை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இந்த படம் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் செய்த அட்டூழியங்களை காட்டி மக்கள்கிட்ட நல்ல பேர் விஜய் எடுக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்போ இந்த படம் முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு படம். அப்படிப்பட்ட படத்தை திமுக காரன் லீக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பிஜேபி காரனும் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. CBFC அப்படிங்கிற குறியீடோட இந்த படத்துல நடுவில் வரதால டைரக்டர், தயாரிப்பாளர், எடிட்டிங், ஒளிப்பதிவு இந்த 4 இடங்கள்ல இருந்து தான் படம் லீக் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த லீக் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அது பலருடைய உழைப்புங்கிறதால அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஆனால் இதுக்கும் காரணம் திமுக தான் சொல்லி ஆதவ அர்ஜுன் சொன்னார்னா அது தாவேக்காரங்களே செய்த சூழ்ச்சி, அரசியலுக்காக அவர்கள் நாடகம் ஆடக்கூடிய ஒரு செயலுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக டிவிக்கே தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். நான் இடையிலே சொல்லிட்டேன், படத்துடைய கதை என்ன, அது யாருக்கு லாபம், படம் இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆனா யாருக்கு லாபம், விஜய்க்கு தான் லாபம். அதனாலதான் சென்சார் போர்டே வந்து லாக் பண்ணி வச்சிருக்கான். அப்படிங்கும் போது சென்சார் போர்டை லீக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, திமுக காரனும் லீக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்களை பார்த்து எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க, அடுத்து எதிர்கட்சிக்காரன் செஞ்சு சதின்னு சொல்லி. முக்கியமாக டிவிக்கே இவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த படத்தை லீக் பண்ணியிருக்கணும். இதை ஒரு பேசு பொருளா ஆக்கி இருக்கணும். தேர்தல் சமயத்துல அவங்களுக்கான ஒரு வரவேற்பை பெறுவதற்காக செய்த சதிதான் இது. அப்போ டிவிக்கே தளபதி விஜய் அவர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இந்த படம் லீக் ஆனதுக்கு இன்னொரு விடயம் என்ன கேட்கறனா, நிறைய நடிகர்கள் வந்து லீக் ஆனதை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாதா? ஒரு படம் தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? நான் சொன்ன இந்த 4 பேர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இன்னும் ஒரு சில நேரங்கள்ல எடிட்டிங், ஒளிப்பதிவு இவங்களுக்கு கூட சில சீன்ஸ் வந்து அவ்வளவு ஞாபகம் இருக்காது. ஆனா டைரக்டர், ப்ரொடியூசர் இவங்க கையில கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படிங்கும் பொழுது இந்த படம் மக்களுக்கான படம், மக்களிடத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய படம், இது நாள் வரையில் இருந்த ஆட்சியாளர்களை குற்றம் சொல்லக்கூடிய படம். அப்படிங்கிறதால எதிர்கட்சியை சார்ந்தவர்களோ வேற கட்சியை சார்ந்தவர்களோ இந்த படத்தை லீக் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. விஜய் ரசிகர்களே லீக் பண்ணியிருக்கணும், அல்லது விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் இந்த படத்தை லீக் பண்ணியிருக்கணும். அப்ப கண்டிப்பா சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்ட கதை தான் இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் அவர்களே அவருடைய படத்தை லீக் பண்ணிட்டு அடுத்தவர்கள் மேல பழி போடுறாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதுக்கு கண்டிப்பா அவர்களை நடவடிக்கை எடுக்கணும், அவங்களை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஒரு சினிமா படம் என்பது ஒரு ஷார்ட்டும் ஒரு பிரசவ வழி மாதிரி. அப்படிங்கும்பொழுது எத்தனையோ ஷார்ட் எடுத்து இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த உண்மைகளை கண்டிப்பா கண்டறியணும். அதாவது அரசியல்ல வந்து எத்தனையோ அரசியல் வந்திருக்காங்க, திமுகவை எத்தனையோ கட்சிகள் ஆட்டி பார்த்திருக்காங்க, அதுக்கெல்லாம் திமுக ஆடவே இல்லை. ஆனா விஜய் அவர்கள் செய்யக்கூடிய இந்த அரசியல் உண்மையிலுமே திமுக ஆடி போய் தான் இருக்கு. காரணம், ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவங்களே செஞ்சுட்டு பழியை தூக்கி 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 திமுக மேல போட்டுறாங்க. ஆரம்பத்தில் இருக்கிற கரூர் விஷயங்கள்ல இருந்து இது நாள் வரைக்குமே செய்யக்கூடிய செயல்பாடுகள் அத்தனையுமே விஜய் கட்சியை சார்ந்தவர்களே செய்துட்டு பழியை தூக்கி தூக்கி எதிர்கட்சி மேல போட்டு மக்கள் மத்தியில வந்து ஒரு கருணையை வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தூரம் நிலைக்குமாங்கிறது தெரியல. இருந்தாலும் அரசியல் சமயத்தில் படத்தை லீக் செய்தது மிகப்பெரிய குற்றம் குற்றம் குற்றம். லீக் செய்தவர்களை கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும் அப்படின்னு நம்முடைய யூடியூப் சேனல் மூலியமா கேட்டுக்கிறோம். இந்த படத்தை யார் லீக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.